Hello guys, welcome back. This is module number 2.3, Efficiency of a nozzle calculation problem from thermal engineering, unit number 2. இந்த question கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2023 on the subject code ME 3451 under regulation 2021 கேட்கப்பட்ட question. A nozzle is to be designed to expand steam at the rate of 0.1 kg per second from 500 kilopascal 210 degree Celsius to 100 kilopascal. இப்போ இந்த கொஸ்டினில் இது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசிலா இல்லை வெறும் கன்வர்ஜென்ட் ஆர் டைவர்ஜென்ட் நாசிலா அப்படிங்கிற இண்டிகேஷனே இதில் இல்லை. கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் அதுக்கான இண்டிகேஷனே இல்லை. ஸோ வாட் வில் வி சூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இதை P1 எடுக்கிறது புரிஞ்சிடுச்சு, இது டெம்பரேச்சர் 1ன்னு தெரிஞ்சிடுச்சு, இதை P2ன்னு எடுக்கிறதா P3ன்னு எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அண்ட் தென் நெக்லெக்ட் த இன்லெட் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம், தட் இஸ் நத்திங் பட் C1 ஈக்குவல் டு 0. அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபார் அ நாசில் எஃபிஷியன்சி ஈட்டா 0.9 இருக்கும்போது determine the exit area of the nozzle. exit ஏரியானா A2 சொல்கிறாங்களா A3 சொல்கிறாங்களா? ஸோ இப்போ நம்ம P2 P3 இதில் எதை சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் A2 A3 தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினுக்குள்ளார இப்போ போகும்போது உங்களுக்கு தெரியும், கிவன் டேட்டா எழுதும்போது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு திங், இது கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது சொல்லப்படலை, அல்லது இந்த நாசில் டைவர்ஜென்ட் அப்படிங்கிறதும் சொல்லப்படலை. லைக்வைஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் இந்த மூணு வார்த்தைகளுமே இதை பற்றி கொடுக்கப்படலைன்னு நான் என்ன செஞ்சேன்னா முதல்ல டயக்ராம் சூஸ் பண்ணுறோம். நாசிலோட இன்லெட்டு ப்ரெஷர் 1 500 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொன்னால் 5 பார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் 5 பார். அதுவே கடைசியாக இதை விட்டு வெளியில் போகும்போது 1 பார். ஸோ 1 பார்ங்கிற ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட். அப்படின்னா இப்போ என்ன இருக்குது, ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி ரெஃபர்ஸ் டு C1, இது C2. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் டைவர்ஜென்ட் நாசில் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த நாசிலுக்கு ரெண்டே விஷயந்தான், திஸ் இஸ் இன் 1, திஸ் இஸ் 2. இந்த இடத்துல அப்போ த்ரோட்டுக்கு வேலை கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸிட் ப்ரெஷரை P2னே எடுக்கிறேன். அப்போ நம்ம எக்ஸிட் ஏரியா ஆஃப் நாசில்னு கேட்கும்போது A2 கண்டுபிடிச்சா போதும். ஸோ A2 இஸ் நத்திங் பட் யுவர் த்ரோட். அப்போ எனக்கு டோட்டல் செக்ஷனே 1 2 பார்ட் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஒருவேளை இல்லை எனக்கு இது 3 ஆப்ஷன் நான் மைண்டில் வச்சு இன்லெட்டு த்ரோட்டு எக்ஸிட் இப்படின்னு நான் 3 வச்சு ஸ்லாட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. அதை இந்த கொஸ்டின் முடிஞ்சோன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா A2 C2 divided by V2 equal to M dash, that is always equal to A3 C3 divided by V3. எனக்கு இது இல்லை. ஸோ இருக்கக்கூடிய இந்த 2 கண்டிஷனை மட்டும் இப்படி எடுக்கிறேன். பிகாஸ் we are having M dot. M dot வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 0.1 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 0.1 கிலோகிராம் பெர் செகண்ட் கொடுத்துட்டாங்களா? ஸோ A2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். C2 V2 நமக்கு இல்லை. ஸோ how will we solve this? C2 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2000 into H-1 இன்ட்டு எஃபிஷியன்சி. பொதுவாக எஃபிஷியன்சியை பற்றி எதுவும் கொடுக்கலன்னா 100%, தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே அவங்க 0.9 கொடுத்துட்டாங்க. அப்போ 0.9 கண்டிப்பாக இங்கே உள்ளார மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போது H1 H2 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் செய்கிறது, நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் 1 ப்ரெஷர் 2 வச்சு H1 H2 கண்டுபிடிக்கணும், V1 V2 கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் தட் சப்ஸ்டியூட் இன் C2 தென் V2 அண்ட் ஃபைனலி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A2. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாலியர் டயக்ராம் எடுத்துக்கிறேன். மாலியர் டயக்ராமில் ட்ரைனஸ் ஃபேக்டர் ட்ரை ஸ்டீம்னு நான் சொன்னால் X ஈக்குவல் டு 1ன்னு எடுப்போம். அதுக்கு அடுத்த ப்ராப்ளத்தில் 0.95 ட்ரை அப்படின்னு கொடுப்பாங்க, இதை 0.90 ட்ரை ஸ்டீம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த X ஈக்குவல் டு 1ங்கிற ரேஞ்சையோ X ஈக்குவல் டு 0.95 X ஈக்குவல் டு 0.90ங்கிற லைனையும் ப்ரெஷரையும் நான் என்ன பண்ணுவேன், மேட்ச் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, உள்ளார வரக்கூடிய ஸ்டீம் ஆல்ரெடி 5 பார் ப்ரெஷர் இருக்குது வித்து 210 டிகிரி செல்சியஸ். இது ஆல்ரெடி மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சுன்னு சொல்லும்போதே சூப்பர் ஹீட்டடுக்கான வாய்ப்புகள் வந்தாச்சு. மோர் தென் 180 கிட்டத்தட்ட 184.5 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சார் பண்ணுறது, அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் லைனான சூப்பர் ஹீட்டர் லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸை நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும். ஸோ அதன்படி ப்ரெஷர் 1 5 பார், டெம்பரேச்சர் 210.
ஸோ அதனால் இங்கே 200க்கும் 210க்கும் இடைப்பட்ட தூரம் இது 200, this line is 250. அதனால் இந்த 200ங்கிற லைனை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா எனக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, 5 பார் இருக்குது, 4 6, 4க்கும் 6க்கும் இடைப்பட்ட பகுதி, அப்புறம் இந்த 2. அதனால தான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். இந்த 2 லைன்ஸும் மீட் பண்ணக்கூடிய பகுதியை எடுத்து முதல்ல H1 நான் லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ கிட்டத்தட்ட 2800லேருந்து 2900 2900க்கு உட்பட்டு இருக்குது. ஸோ என்னோடய வேல்யூ டெஃபினட்டாக 2900 கம்மியாக தான் இருக்கணும். அதே போல் 2800ஐ விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக அந்த லைனை எப்போதும் போல் டைரெக்டாக கொடுக்குறோம். பிகாஸ் ஐசோட்ரோபிக் எக்ஸ்பென்ஷனை பொறுத்த மாட்டில் என்ட்ராபி லைனில் டைரெக்டாக லைன்ஸ் வரணும். இப்போ நான் அந்த லைனில் ப்ரெஷர் P2ஓட வேல்யூ 1 பார், அந்த 1 பாருங்கிறது இருக்கா, அப்படியே அது எந்த இடத்துல போய் டச் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஆகும்போது ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து சைடில் இங்கே நான் லாக் கொடுக்கும்போது 2500லேருந்து 2600க்குள்ளே. ஸோ என்னோட வேல்யூ ஃபார் H2 must be greater than 2500 but less than 2600 அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை முதல்ல நான் எடுக்கிறேன். அது எந்த X2 லைனில் வருது, ஏன்னா இது X = 1 அப்படிங்கிற லைனுக்கு கீழாக வந்துருச்சு. அப்போ நம்மளோட லைன் என்னவாக இருக்குது, அவுட்லெட் கண்டிஷன் வெட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அப்போ இது எந்த லைனில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது X2 0.95ங்கிற லைன்லேயே சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய டெம்பரரி வேல்யூஸ். அப்போ என்ன அர்த்தம், H1 2900க்கு உட்பட்டும் H2 2600க்கு உட்பட்டும் X2ஓட வேல்யூ 0.95 அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சாகணும், V2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் இட், பை ரெஃபரிங் தி ஸ்டீம் டேபிள்ஸ். பேஜ் நம்பர் 19 சூப்பர் ஹீட்டர் டேபிள்ஸில் நீங்கள் இதை கவனிக்கலாம். ப்ரெஷரோட வேல்யூ 5, தென் டெம்பரேச்சரோட 5 பார், டெம்பரேச்சரோட வேல்யூ 210 டிகிரி செல்சியஸ். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ டைரெக்டாகவே இருக்கும் ஸ்டீம் டேபிளில். நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவில் அடுத்து வெட் ஸ்டீமுக்கு போகிறோம். வெட் ஸ்டீம் பேஜ் நம்பர் 5 அதில் எடுத்தோம் அப்படின்னா ப்ரெஷரின் மதிப்பு 1 பார். 1 பார்ங்கிறத விட 1.01325ன்னு எடுத்தோன்னே அதுதான் இருக்கும். ஸோ 1 பார். எக்ஸுடைய மதிப்பு 0.95, அதாவது இது P2, தட் இஸ் X2. அதுலேருந்து வரக்கூடிய HF, திஸ் இஸ் யுவர் HF அண்ட் திஸ் இஸ் யுவர் HFG. அப்போது H2 which is equal to HF2, this is HF2 plus X2 into HFG2. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். எனக்கு கிடைக்கக்கூடிய வேலை 500, 2900 இது எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2595 அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேல்யூஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூ கண்டிப்பாக 2600க்குள்ளே இருக்கும்னு நம்ம ப்ரொசீட் பண்ண மாதிரி 2595 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. இது கிடச்சோன்னே வெட் ஸ்டீமோட வியோட வேல்யூ நம்ம பார்க்குறோம் 0.836, அதனால் 0.84 அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ the வேல்யூ ஆஃப் V2 that is equal to 0.84. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, பிகாஸ் C2 which is equal to 2000 into H1 minus H2. H1 உடைய மதிப்பு 2850, H2 இன் மதிப்பு 2595 இன்ட்டு எஃபிஷியன்சியோட வேல்யூ 0.9 இன்ட்டு 2000. இதை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் அடிக்கும்போது 677 மீட்டர்/செகண்ட் வந்துருச்சு. C2 கண்டுபிடிச்ச உடனே நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா இருக்குல்லவா. ஸோ ஏரியாவுக்கான ஃபார்முலா m டாட் which is equal to A2C2 divided by V2. இதில் A2 மட்டும் தனியாக வைக்கும்போது இந்த V2 மேலே மல்டிப்ளை ஆகுது, இந்த C2 பாட்டமுக்கு போயிடுது. ஸோ m இன்ட்டு V2 by C2. V2வின் மதிப்பு 0.84. எப்படி சார் வந்துச்சு, நம்ம ஸ்டீம் டேபிளில் இங்கே நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகே, C2 எப்படி வந்துச்சு, நம்ம ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட 677 இன்ட்டு த வேல்யூ ஆஃப் m டாட் இஸ் 0.1. இதை மல்டிப்ளை பண்ணால் கடைசியாக வரக்கூடியது 1.24 into 10 to the power of -4 meter square. So that is nothing but your exit area. இவ்வாறாக இந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ணப்பட்டுச்சு. சரி, இப்போ நமக்கு A2ஓட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் இதை த்ரோட்டாகவும் கன்சிடர் பண்ணணும், எக்ஸிட்டு எனக்கு 3 ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத பார்க்கலாம். முதல் ஸ்டெப் P2 divided by P1 which is equal to 2 divided by gamma plus 1 power of gamma divided by gamma minus 1. நம்மளோட ஸ்டீம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருக்கிறதுனால காமாவோட மதிப்பை 1.3ன்னு எடுங்க. எடுத்து இங்கே P2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் அரவுண்ட் 2.5 பார் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 2.5 பார் தான், ஆனால் இதோட வேல்யூ
எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற ரேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாலியர் சார்ட் இப்படி இருக்குது அப்படின்னா என்னோட எக்ஸின் மதிப்பு இந்த இடத்துல இருக்குது. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஆனால் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்னா இங்கே 2 பார்ங்கிற ப்ரெஷர் இதில் கட் ஆகுது இல்லையா, இந்த 2 பார் ஆல்ரெடி நமக்கு சூப்பர் ஹீட்டர் லைனில் H1லேருந்து ஒரு லைன் போட்டிருக்கும். இந்த லைனில் எக்ஸுக்கு உள்ளார வருதா இல்லை எக்ஸுக்கு வெளியில் வருதாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அந்த லைனில் இப்போ எனக்கு ஒரு வேளை 2.5 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூவான 1 தாண்டி இருக்குது அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் சூப்பர் ஹீட்டர் ரேஞ்ச். அப்போ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இருக்கக்கூடியல ஒரு டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரை நோட் பண்ணி வைங்க. அதான் உங்களோட சூப்பர் ஹீட்டர் டெம்பரேச்சர். அப்போது சூப்பர் ஹீட்டர் டேபிள்ஸில் ப்ரெஷருடைய மதிப்பு 2.5 பார் அப்படின்னும் டெம்பரேச்சர் த வேல்யூ ஆஃப் T2 கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்குது இல்லை 180 இருக்குன்னா ஆரம்பிக்கிறதே 200லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இனிஷியல் ப்ரெஷர் T1 சூப்பர் ஹீட்டர் டெம்பரேச்சர் 210 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ப்ராபப்ளி உங்களுக்கு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாரில் வரும். அதற்கப்புறமா அதுலேருந்து H2 தட் இஸ் ஈக்குவல் டு HF2 ப்ளஸ் X2 இன்ட்டு HFG2. இப்போது என்னோடய வேல்யூ X2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும்போது அதில் ஒரு X2 கண்டுபிடிப்போம்ல, இதை கண்டுபிடிங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் C2 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2000 இன்ட்டு H1 மைனஸ் H2 இன்ட்டு ஈட்டா போல் C3 which is equal to square root of 2000 into H1 minus H3 into eta. இதன் பிறகாக A2 C2 by V2 which is equal to m dot. Likewise A3 C3 divided by V3 that is equal to m dot. இதிலிருந்து A2 வின் வேல்யூவையும் இதிலிருந்து A3 இன் வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே கூட என்ன பண்ணலான்னா இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் நான் சொன்ன ஆர்டரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எதுக்கு தெரியப்படுத்தணும்னா அதில் முக்கியமான விஷயம் அந்த H2 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சூப்பர் ஹீட்டடாக இருக்கா இல்லை எக்ஸோட வேல்யூ 1ல் இருக்கா இல்லை எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1ல் இருக்கா அப்படிங்கிறத மட்டுமாவது எனக்கு அட்லீஸ்ட் தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்திங்கன்னா தட் would be helpful ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, அதை ரெஃபர் பண்ணுற அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.